அவனோட இந்த நிலைமையில அவனுக்கு பிடிச்சவங்களோட இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். எந்த கஷ்டமும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளெல்லாம் இல்லப்பா, அவன் மனசு கொஞ்சம் ஆறுதலாகிற வரைக்கும் மட்டும்தான். அதுக்குள்ள நான் ஊருக்கு போய் நிலத்தை எல்லாம் வித்துடலான்னு இருக்கேன். அவன் எதிர்காலத்துக்கு உதவும் இல்ல, அது வரைக்கும் அவன் இங்க இருந்தா போதும். எத்தனை நாள் வேணாலும் அவன் இங்க இருக்கட்டும். போய் அவனை கூட்டு வா. சரிப்பா. டேய் டேய் இருடா. டேய் ஏங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க அவனை கூட்டிட்டு வர சொல்றீங்க. அவனும் போறான். கொஞ்சமாவது மனசு தன்மையோட நடந்துக்க. அவங்க பேசுறது கேட்டே இல்ல. ஒரு சின்ன பையன் அம்மாவை இழந்திருக்கிறான். அவன் மனசு தேர்ற வரைக்கும் அவன் இங்க இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்ல. கிருஷி இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இங்க இருந்தான்ல, அதே மாதிரி இங்க இருக்கட்டுமே. ஆண்டி அவன் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்ப இவங்க கொஞ்ச நாள்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஒரே அடியா இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே அவனை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு காணாம போனவங்க தானே. கிறிஷ் அவங்க பொண்ணு கூட இருக்கணும்னு அன்னைக்கு அப்படி பண்ணாங்க. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ அவனுக்கு என்ன வக்காலத்தா? உன்ன சொல்லணும் முதல்ல. உன்னாலதான் தேவையில்லாதவங்க இங்க வராங்க. அந்த பையன் இங்க இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லப்பா. உன் கருத்துக்கு நன்றிப்பா, ஆனா யாரும் கேட்கல. டேய் மனோஜ், இப்படி செல்ஃபிஷா இருக்காதடா. டேய் பாத்து வா 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 வா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் தாத்தா. முத்தங்கள் தான் நான் இனிமேட்டு இங்கே இருப்பேன்னு சொன்னாங்க. ஆமாப்பா, இனிமேல் நீ இங்கதான் இருக்க போற. டேய் அதெல்லாம் இல்ல, நீ உன் பாட்டி கூட போ. மா, அவன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிமா உங்களால இப்படி பேச தோணுது? பாட்டி நான் இங்கே இருக்கேன், சேட்டை பண்ண மாட்டேன்.